அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறானே, அதை சிந்திச்சுப்பார். இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்கிற வெறும் அற்ப படைப்பு என்கின்ற அந்த படைப்பின் உண்மையை நாம் உணர ஆரம்பித்தால் அல்லாஹுவை பற்றியான இறை அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இலகுவா வரும். என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, என்னுடைய நோக்கம், நான் நினைச்சதுதான், நான் யோசிச்ச மாதிரி தான் என் வாழ்க்கை இருக்கும் என்று சொல்றோமே, எது இந்த உலகத்தில் நம்முடைய விருப்பம்? நம்முடைய எலும்புகள் நாம தீர்மானிச்சு வந்ததா? நம்முடைய தாய் தந்தையர் நாம் தீர்மானிச்சதா? நம்முடைய பிள்ளைகள் நாம் தீர்மானிச்சதா? நம்முடைய நிறங்கள், நம்முடைய உயரங்கள், நாம் பிறக்க இருக்கக்கூடிய ஊர் நாம தீர்மானிச்சதா? இல்லையே, எதுவும் நாம தீர்மானிக்கலையே. இந்த உலகத்தில் அனைத்து செய்களைகளையும் செய்வதற்குண்டான ஆற்றலை கொடுக்கிற இந்த எலும்புகள், இந்த எலும்புகளை நாம தீர்மானிச்சோமா? இந்த நீளத்தில் இருக்கணும், இந்த உயரத்தில் இருக்கணும், இங்க மூட்டுகள் இருக்கணும், இங்க அசைவுகள் இருக்குன்னு நாம தீர்மானிச்சோமா? இல்லையே. இதை சிந்திச்சு பார்க்க சொல்றா இறைவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகில உலகையும் படைத்து அதை பரிபாலிக்கிற அகிலத்தின் இரட்சகனாம் அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உரித்தானதாக. இந்த சத்திய இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் தங்களுடைய வாழ்வில் இயன்றளவு கடைபிடித்து வாழுகின்ற வாழப்போகிற ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியம் நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற மனித இனம், அந்த மனித சமுதாயத்தின் பிரதான முக்கிய நோக்கமாக இருப்பது பொருளாதாரம் என்கின்ற விஷயமாக இருக்கிற. நல்லா உணவு உண்ணணும், நல்லா உடை உடுத்தணும், இருக்க ஒரு நல்ல இடம் இருக்கணும், ஒரு பாதுகாப்பான ஒரு சமூகத்தில் நாம் இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை மனித சமுதாயத்திற்கு இருந்தாலும், தற்போதைய நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை சூழல் என்பது இவை அனைத்தையும் நாம் பெற வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையாக இருப்பது பொருளாதாரம். காசு இருந்தால் தானே நல்லா சாப்பிட முடியும், காசு இருந்தால் தானே நல்லா உடை உடுத்த முடியும், காசு இருந்தால் தானே நல்லா இருப்பிடத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும். எனவே பணம் அதுவே இந்த உலகத்தினுடைய ஓட்டமாக இருப்பதை பார்க்கிறோம். யாரும் எனக்கு பணமே வேணாம், காசே வேணாம், செல்வமே வேணாம், அது இல்லாமல் நான் வாழ்ந்துடுவேன் என்ற நிலையில் யாரையும் நாம் காட்டிவிட முடியாது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் அந்த பொருளாதாரத்தை நோக்கித்தான் தன்னுடைய தேடுதலையும் தன்னுடைய வாழ்வின் பல்வேறு உழைப்புகளையும் இந்த உலகத்தில் செலுத்தி கொண்டிருக்கிறான். அதிலையும் குறிப்பாக நாம் வாழக்கூடிய தற்போதைய இந்த சமூக வலைதளங்கள் பரவி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதை எடுத்தாலும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு 10 வருஷத்தில் பன்மடங்கா திருப்பி கிடைக்கும், இந்த மார்க்கெட்டில் நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு பன்மடங்காக திருப்பி கிடைக்கும் என்று சொல்லி நம்முடைய பணத்தை முதலீடாக ஆக்குவதற்குண்டான, அதை பன்மடங்காக திருப்பி தருகிறோம் என்ற உத்தரவாதத்துடன் கூடிய அந்த முதலீடுகளை ஈர்ப்பதற்குண்டான விளம்பரங்கள் இன்றைக்கு சமூக தளங்களில் பரவி இருப்பதை பார்க்கிறோம். சிப் பண்ணுங்க, என்னப்பா சிப்பு? சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நீங்கள் மொத்தமாக கொண்டு போய் பணத்தை போடணும் அவசியம் இல்லை, மாதம் 1000 ரூபா ஒதுக்குங்க, மாதம் 2000 ரூபா ஒதுக்குங்க, உங்களால் முடிஞ்சதை ஒதுக்குங்க. இப்படியே நீண்ட வருஷத்திற்கு நீங்கள் ஒதுக்கி கொண்டே வந்தால் அது உங்களுக்கு பன்மடங்காக அந்த முதலீடு உங்களுக்கு லாபமாக வரும். ஒரு இடத்தை விற்கிறீங்க, கையில் லம்பா அமௌண்ட் இருக்கு, அது ஏதோ ஒரு தொழில் மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹலாலான முறையில் லம்பா ஒரு அமௌண்ட் இருக்குன்னா இதை லப்சமா இப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க, மொத்தமாக கொண்டு வந்து போடுங்க, அது உங்களுக்கு 10 வருஷத்தில் 20 வருஷத்தில் பன்மடங்கா திருப்பி வரும் என்று இன்றைக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்குண்டான ஆசை வார்த்தைகள், அதற்கான விளம்பரங்கள் நம்மை சுற்றி ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கும். இந்த முதலீடுகள் உங்களுக்கு பன்மடங்காக பல்கி பெருகுவதற்குண்டான காரணமாக இருப்பது காம்பவுண்ட் எஃபெக்ட். இந்த காம்பவுண்ட் எஃபெக்டின் மூலம் உங்களுடைய அந்த முதலீடுகள் பன்மடங்காக உங்களால் பெருத்தி கொள்ள முடியும் என்று சொல்றாங்க. அது என்னப்பா காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்னா, நாம ஒரு முதலீடை பண்றோம், அது 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ 3000 ரூபாயோ போடுற காசு அந்த குறிப்பிட்ட ஒரு தொழிலில் அந்த நிறுவனத்தில் அது முதலீடாக போய் தங்கும். அந்த பிஸ்னஸ்ல நம்ம காசு புரளும். அப்படி புரளும் பொழுது ஒரு லாபம் வரும்ல,
அந்த லாபமும் அதே அந்த நிறுவனத்தில் அந்த தொழிலில் மீண்டும் ஒரு முதலீடாக மாறி அது மீண்டும் அந்த முதலீடு ஒரு லாபத்தை பெருக்க ஆரம்பிக்கும். 1000 ரூபா போட்டு ஒரு 1100 ரூபா வருதுன்னா அடுத்த மாதம் அந்த 1100 ரூபா மறுபடியும் அதற்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும். இப்படி பல்வேறு வருடங்கள் நீண்டு நெடிய வருடங்கள் செல்லும் பொழுது நாம் போட்ட அந்த பணம், அந்த பணத்திலிருந்து வந்த பலன், அந்த பலன் மீண்டும் முதலீடாக மாறி அந்த முதலீட்டிலிருந்து வந்த லாபம் அது மீண்டும் முதலீடாக மாறி அதிலிருந்து வந்த லாபம் அது மீண்டும் முதலீடாக மாறி அதிலிருந்து வந்த லாபம் என்று இப்படி பல்கி பெருகக்கூடிய இந்த நிலைக்கு பேர் தான் காம்பவுண்டிங் எஃபெக்ட். இப்படி நீங்க இந்த தொழில்ல, இந்த இடத்துல, இந்த நிலத்துல இல்ல இந்த பிசினஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பல்கி பெருகி உங்களுடைய லாபங்கள் கிடைக்கும் என்று இன்றைக்கு உத்தரவாதங்கள், விளம்பரங்கள் ஒளிபரப்பப்படுவதை பார்க்கிறோம். சரிப்பா, இது எப்ப கிடைக்கும்? இப்ப போட்டுட்டேன், அடுத்த 2 மாசத்துல திருப்பி ₹1,00,000 கிடைச்சிருமா? இப்போ ஒரு 2 லட்ச ரூபா போட்டு அடுத்த ஒரு வருஷத்துல 20 லட்ச ரூபா கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடைக்காது. அப்ப என்ன செய்யணும்? நீங்க காத்திருக்கணும், பொறுமையா இருக்கணும், உங்களிடத்துல பினான்சியல் டிசிப்ளின் இருக்கணும், அவசரப்படக்கூடாது, ஆதங்கப்படக்கூடாது. என்ன ஏற்ற இறக்க வந்தாலும் பொறுமையா இருக்கணும். நீங்க 10 வருஷம் 20 வருஷம் காத்திருக்கணும். காத்திருக்க காத்திருக்க உங்களுக்கான பலன் பன்மடங்காக பெருகும். இதுதான் அந்த காம்பவுண்டிங் எஃபெக்டுடைய மேஜிக். அதை நீங்க உணரணும்னா, அதை நீங்க அடையணும்னா காத்திருங்க என்று இன்றைக்கு மனிதன் உத்தரவாதம் கொடுக்கிறார். அதை ஏற்று, அதை நம்பி, அதில் ஆசை கொண்டு தம்முடைய பொருளாதாரத்தை முதலீடுகளாக செலுத்தக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். எப்படியாவது ₹1,00,000 புரட்டிடணும்பா, எப்படியாவது லட்சாதிபதியா கோடீஸ்வரன் ஆயிரணும், மார்க்கெட் எதுவோ தூக்கி போடு, லேண்டோ பிஸ்னஸோ, காத்திருப்போம் 20 வருஷத்துல வரட்டும், அப்ப நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கலான்னு கனவு காண ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப மனிதன் தரக்கூடிய இந்த உத்தரவாதத்திற்காக 10 வருஷமோ 20 வருஷமோ காத்திருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனை குறித்தான உத்தரவாதத்திற்காக, அந்த பலனை அடைவதற்குண்டான ஆசையில் மனிதன் அதற்கான முதலீடுகளை செய்வான் என்றால் அல்லாஹ் ஒரு உத்தரவாதத்தை தன்னுடைய திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுடைய பாதையில் இறைவனுக்காக நல்ல காரியங்களில் நீங்கள் தர்மம் செய்யுங்கள். அத்தகைய தர்மங்கள் உங்களுக்கு எதை ஏற்படுத்தும் தெரியுமா? சதகா, அந்த தர்மங்கள் வளர்ந்து கொண்டே போகும், குறையாது. அல்லாஹ் அந்த தர்மங்களை வளர்த்து கொண்டே இருப்பான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் உத்தரவாதம் அளிக்கின்றார். மஞ்சாபில் ஹசனா, யார் ஒரே ஒரு நன்மையை கொண்டு வருவாரோ அவருக்கு அது ஒரு நன்மை அல்ல, ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, அது அவருக்கு 10 மடங்காக பெருக்கி தரப்படும். கொண்டு வந்தது ஒன்று, அவருக்கு திருப்பி தரப்படுவது எவ்வளவு தெரியுமா? 10 மடங்கு. 10 மடங்கு மட்டும்தானா? 10 மட்டும் கிடையாது, அதற்கு மேல் அல்லாஹ் பேசுகின்றான். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் தம்முடைய பொருளாதாரத்தை செலவழிப்பார்களே, கொடுப்பார்களே, அத்தகையவர்களின் உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலி ஹப்பத்தின் அன்பதத் சபஅ ஸனாபில், வித்துக்களை போன்று. ஒரு வித்தை பூமியில் கொண்டு போய் விதைத்தால் அது 7 கதிர்களை விளைவிக்கிறது. ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா, அந்த ஒவ்வொரு கதிர்களிலும் 100 தானியங்களாக 200 தானியங்கள் பெருக்கெடுத்து வருகிறதே. இதுபோன்று அல்லாஹுவின் பாதையில் நீங்கள் கொடுக்கிற ஒரு தர்மம் அது 700 மடங்காக பெருக்கி தரப்படும். வல்லாஹு யுலாயிஃபு லிமன் யஷா, 700 மட்டுமா? கிடையாது, தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் இதைவிடவும் அதிகமாக பன்மடங்காக பெருக்கி தருவான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் நமக்கு உத்தரவாதம் தருவதை பார்க்கிறோம். அல்லாஹ் தருகிற உத்தரவாதம், மனுஷன் கொடுக்கிற உத்தரவாதம், அந்த உத்தரவாதத்துக்கு கேரண்டி இருக்கா? ₹1,00,000 போடுங்க, 10 வருஷத்துல உங்களுக்கு லாபம் வரும், உத்தரவாதம் இருக்கா? கண்டிப்பா லாபம் தான் வருங்கிறதுக்கு எதுவும் உறுதியான நம்பிக்கை இருக்கா? இல்ல. நட்டம் வரலாம், ஒரேடியா திவாலாகி போகலாம். சரி, ஒரு பேச்சுக்கு அந்த உத்தரவாதம் உண்மையினே வைப்போம், லாபம் தான் வரும், ₹1,00,000 தான் வரும், ₹1,00,00,000 10 வருஷம் கழிச்சு திருப்பி வரும், கன்ஃபார்ம்னு வச்சுக்குவோம். அதை அனுபவிக்க நம்ம உயிரோடு இருப்போமா?
அதை அனுபவிப்பதற்குண்டான முழு ஆரோக்கியத்தோடு நாம் இருப்போமா? அதுக்கு எதுவும் உத்தரவாதம் இருக்கா? கிடையாது. இப்ப மனிதனுக்கு தரக்கூடிய உத்தரவாதங்களில் நிலைத்தன்மை இல்லை, உறுதித்தன்மை இல்லை, முழுமையான நம்பகத்தன்மை இல்லை. எதிர்கால நிலையை மனிதனால் சுதாரிக்க முடியாத பேர் ஆபத்துகள் அங்கே காத்திருக்கிற. இதுதான் மனுஷன் தரக்கூடிய உத்தரவாதம். ஆனா அல்லாஹ் ஒரு உத்தரவாதம் தந்தானே, அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் ஒன்றை செலவழித்தால் அல்லாஹ் அதை 700 மடங்காக, இல்லை 700 மடங்கு அல்ல, அதைவிட பன்மடங்காக அல்லாஹ் திருப்பி தருவதாக சொன்னானே. அல்லாஹ் சொன்ன அந்த உத்தரவாதத்திற்காக நாம் நம்முடைய மறுமைக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? சாப்பாட்டுக்கு, உடுத்துறதுக்கு, உலகத்தில் வாழ்றதுக்கு அடிப்படையான வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வதற்காக செய்து கொள்ளக்கூடிய முதலீடுகள் பட்டியல் போட்டால் லட்சம், கோடியை தாண்டலாம். நாளை மறுமைக்காக, மறுமையின் நன்மைக்காக, அதை கொண்டு சொர்க்கம் செல்வதற்காக, நாம் நம்முடைய மறுமையின் வாழ்விற்காக இந்த உலகத்தில் இறைவனின் பாதையில் இறைவனின் உத்தரவாதத்தை உண்மை என்று நம்பிய நிலையில் நாம் கொடுத்திருக்கிற முதலீடுகள் எவ்வளவு? அந்த கோணத்தில் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய மறுமைக்காக நாம கொடுக்கிற முதலீடு எவ்வளவு? இதுதான் ரியல் காம்பவுண்டிங். மனுஷன் கொடுக்கிற காம்பவுண்டிங்லாம் உத்தரவாதம் இல்லை. அல்லாஹ் ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டால் அல்லாஹ் வாக்கு மீறுவானா? இன்னல்லாஹ லா யுஹ்லிஃபுல் மீஆத். அல்லாஹ் ஒருபொழுதும் தன்னுடைய வாக்குக்கு வாக்கு மீற மாட்டான். அப்ப நீங்க அல்லாஹ்வின் பாதையில் கொடுத்தால் அதை அல்லாஹ் பன்மடங்காக திருப்பி தருவான் என்றால், அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக இருக்கும் என்றால், நாம் இறை பாதையில் செலவழித்த செலவினங்களின் தொகை எவ்வளவு? இந்த உலகத்துக்காக நம்ம செலவழிச்ச செலவினங்களின் தொகை எவ்வளவு? சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை உண்மை என்று நம்புகிற மக்களாக நாம் இருந்தால், அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்கிற விஷயங்களில் தயக்கம் இருக்குமா? சுணக்கம் இருக்குமா? யோசனை இருக்குமா? சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேலும் சொல்லுகின்றார், அல்லாஹ்வின் பாதையில் கொடுக்கப்படக்கூடிய அந்த பொருளாதாரங்கள் எந்த வகையில் அல்லாஹ் அதை பன்மடங்காக பெருக்குவதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பல்வேறு இடங்கள்ல சொல்லி காட்டுகின்றான். மந்த சத்தக பி அதலின் தம்ரத்தின், யார் அல்லாஹுடைய பாதையில ஒரே ஒரு பேரிச்சம்பழம், அதுல ஒரு துண்டு, அதை அப்படி கொடுத்தாங்களாம் கூட. ஆனா எப்படி கொடுக்கணும் தெரியுமா? மின் கஸ்பின் தையிபின், தூய்மையான உள்ளத்தோடு, பரிசுத்தமான உள்ளத்தோடு, அல்லாஹ்விற்காகத்தான் கொடுக்கிறேன் என்ற எண்ணத்தோடு. அல்லாஹ்வின் பாதையில் ஒருவர் ஒரு பேரித்தம்பளத்தை கொடுத்தாலும் சரி, வலா யக்பலுல்லாஹு இல்லத் தையிப், தூய்மையாக கொடுக்கணும். அந்த தூய்மையானதை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். வ இன்னல்லாஹ யதகப்பலுஹா யமீனிஹி, அல்லாஹ் அதை தன்னுடைய வலது கரத்தால் பெற்றுக்கொள்கிறான். சும்மயு ரப்பிஹா லி சாஹிபிஹி கமாயு ரப்பி அஹதுக்கும் ஃபலூஹு ஹத்தா யகூன மிஸ்ல ஜபல், மலை போன்ற அளவிற்கு அல்லாஹ் அதை பன்மடங்காக அவருக்கு பெருக்கி தருகின்றான். இது அல்லாஹ் தருகிற உத்தரவாதம். இந்த உத்தரவாதத்தின் நிலை என்ன? இந்த உத்தரவாதத்திற்கு நாம் கொடுத்த மதிப்பு என்ன? இந்த உலகத்தில் மனிதன் தரக்கூடிய உத்தரவாதத்திற்காக நாம் கொடுக்கிற நம்பிக்கையும் அதற்கான முதலீடுகளும் எவ்வளவு? அல்லாஹ் தந்திருக்கிற உத்தரவாதத்திற்கு நாம் கொடுத்திருக்கிற முதலீடு எவ்வளவு? சிந்திச்சு பாருங்க. இதை சிந்திக்கும் போது எது மனசுல வரும் தெரியுமா? பார்க்குறவங்க லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, இன்வெஸ்ட் பண்ணோம், போட்டது 5 லட்சம் 10 லட்சம், 5 வருஷத்துல அந்த லேண்டு பன்மடங்கா பெருகுதே, லாபம் வருதா இல்லையா? கண்ணுக்கு முன்னாடி தெரியுதே. இந்த பிசினஸ்ல நீங்க அமௌண்ட்டை போடுங்க, போட்டீங்கன்னா 5 வருஷத்துல லாபம் தாறுமாறா ஏறுனாங்க. ஏறுறதும் தெரியுது, இறங்குறதும் தெரியுது, எப்படி போகுதுன்னு தெரியுது, எல்லாம் டிரான்ஸ்பரன்சியா தெளிவா கண்ணுக்கு முன்னாடி இருக்க. ஆனா மறுமைக்குன்னு போடுறோமே, மறுமைக்குன்னு கொடுக்கிறோமே, அதற்கான பலன் கண்ணுக்கு முன்னாடி தெரியலையே, அதற்கான முழுமையான அந்த பலனை நாம உணர முடியலையே. அதானே பலருக்கும் ஷைத்தான் ஏற்படுத்துகிற ஊசலாட்டம். நாம் கொடுக்கிற தர்மத்தை குறைக்க நினைக்கிற எண்ணத்தை, நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்க நினைக்கிற அந்த எண்ணத்தை மட்டுப்படுத்த ஷைத்தான் ஏற்படுத்துகிற எண்ணம். பிஸ்னஸுக்குன்னு போட்டா திரும்பி ரிட்டர்ன் வருது தெரியுது, பிஸ்னஸுக்குன்னு போட்டா அது சர்ன்னு ஏறுது தெரியுது. ஆனா மறுமைக்குன்னு போட்டோம், அல்லாஹ்வின் பாதைக்குன்னு போட்டோம், ஒன்னும் தெரியலையே, ஒன்னும் உணரலையே என்று ஷைத்தான் மறைமுகமாக நம்முடைய உள்ளங்களில்
இப்படியான சிந்தனைகளை ஏற்படுத்துவதன் மூலம் இறை பாதையில் செலவழிக்கிற அந்த குணத்தை நம்மிடமிருந்து ஷைத்தான் பறிக்க நினைக்கிறான். இதை நம்ம உடைச்சி தகர்த்து எறியணும். உணர்ந்தா தான் நம்பணுமா? நான் ஃபீல் பண்ணணுங்க, எனக்கு என்னென்ன உணரணும், நாளைக்கு என்னென்ன எனக்கு தெரியணும், இப்படி தெரிஞ்சாதான் உணர்ந்தாதான் நம்புவேன்னா உலகத்தில் எல்லாத்தையும் அப்படித்தான் நம்புறோமா? எல்லாத்தையும் நம்ம அப்படித்தான் நம்பிக்கிட்டு இருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. சூரியன், இந்த பூமி 1 மணி நேரத்திற்கு கிட்டத்தட்ட 1670 கிலோமீட்டர் வேகத்தில் சுத்துதுங்கிறாங்க. சுத்துதுன்னு படிச்சிருக்கோம்ல, படிச்சதை நம்புறோம்ல, ஆனா உணர்ந்தோமா? உணரலையே. அந்த வேகத்தினுடைய சுழற்சி, அதனுடைய நடுக்கம் நமக்கு தெரியுதா? தெரியல. தெரியலாம் நம்புறோம். சயின்ஸ் சொல்லிட்டா கரெக்டா இருக்கும், நம்புறோமா இல்லையா? இந்த ஒட்டுமொத்த சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பமும் கிட்டத்தட்ட 8,28,000 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. உணர்ந்தோமா? ஆனா உண்மையா இல்லையா? உலகத்தில் நடக்கிற உண்மை, நிரூபிக்கப்பட்ட ஆதாரபூர்வமான அறிவியலின் அடிப்படையில் சான்றளிக்கப்பட்ட உண்மை. நம்ம உணரலையே. நம்ம உணரலங்கிறதுக்காக வேண்டி இந்த உண்மை பொய்யா? நமக்கு தெரியலங்கிறதுக்காக இந்த உண்மை பொய்யாயிடுமா? உண்மை ஒருபொழுதும் பொய்யாகாது. நமக்கு உணரல அப்படிங்கிறதுக்காக அது பொய்யின் ஆயிடாது. அப்ப உணர்ந்தால்தான் நம்புவேன், எனக்கு உணர்ந்தால்தான் அந்த நம்பிக்கையில உறுதி வரும்னா, நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியுமா? நாளைக்கு என்ன நடக்குன்னு நம்மளால இப்ப உணர முடியுமா? முடியாதுல. நாளைக்கு நான் உயிரோட தான் இருப்பேன் உத்தரவாதம் நமக்கு இருக்கா? நாம நமக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. அப்ப இப்படி கொடுக்க முடியாத இந்த உத்தரவாதமற்ற நிலையில் நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும்னே நமக்கே தெரியாதுங்கிற ஒரு உணர்வற்ற நிலையில் இருக்கிற நாம் நாளைக்குன்னு கொஞ்சத்தை ஒதுக்குறோமா இல்லையா? நாளைக்குன்னு நம்முடைய பொருளாதாரத்தை சேமிக்கிறோமா இல்லையா? அப்ப எங்க போச்சு உணர்றது? அப்ப எங்க போச்சு கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறது? நாளைக்கு என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாத, நான் பார்க்கலையே, நான் உணரலையே. தெரியலனாலும் உணரலனாலும் நாளை பற்றி அந்த பயம், நாளைக்கு இந்த உலகத்தில் நான் சாப்பிடணும், உடுத்தணும், உலகத்தில் வாழணுங்கிற அந்த பயம் இந்த உலகத்திற்கான சேமிப்பை நமக்காக ஒதுக்க வைக்கும்னா, அப்படியான பழக்கத்தை நமக்கு ஏற்படுத்தும்னா, நாளை மறுமையை பற்றிய அந்த நம்பிக்கையில் நான் பார்க்கலையே, சொர்க்கத்தை பார்க்கலையே, நரகத்தை பார்க்கலையே, அதை பற்றி நான் உணரலையே என்று நாம் பொடுபோக்காக மறுமையின் விஷயத்தில் நாம் அலட்சியப்பட்டு விட்டோம் என்றால் நம்மை மிகப்பெரிய கைசேதத்திற்கு அது தள்ளிவிடக்கூடியதாக இருந்துவிடும். அப்ப சிந்திச்சு பாருங்க, இறைவனின் பாதையில் நாம் செலவழிக்கிற அந்த செலவினங்கள், கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொருளாதார நிலைகள் இந்த உலகத்திற்காக நாம் கொடுத்திருக்கக்கூடியதை விட குறைவாகத்தான் இருக்கு, மாற்று கருத்து இல்லை. பேசுறனா ஏதோ லட்சத்தை கோடியை கொட்டிட்டு வந்து தான் பேசுறேங்கிற அர்த்தமும் கிடையாது. கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா குறைவா தான் இருக்கு. ஆனா அடிமட்ட ரேஞ்சுக்கு ஒண்ணுமே கொடுக்காத மிகவும் மோசமான நிலையில் இருக்கும்னா அது ரொம்பவும் பரிதாபத்திற்குரிய நிலை. மார்க்கவும் நமக்கு ஒட்டுமொத்தமா சம்பாதிச்சதை கொண்டு போய் ஒட்டுமொத்தமா கொடுங்கன்னு சொல்லல. இறைவன் கொடுத்ததுல கொஞ்சத்தை கொடுங்கன்னு தான் சொல்லுது. அதை கொடுக்கறதுல முழு மனதோடு கொடுக்கறோமா? அதுதான் இங்க கேள்வி. கோடி கோடியா கொட்டி கொடுங்க, அள்ளி கொடுங்க, எல்லாத்தையும் திறந்துட்டு போங்கிறது இல்ல. மார்க்கம் அப்படி எங்கேயும் நமக்கு சொல்லவும் இல்லை. கொடுக்கறத கொடுங்க, அது குறைவாகவே இருந்தாலும் நிறைவாக கொடுங்க. ஏன்னா எல்லாராலையும் அள்ளி கொடுக்க முடியாதுல்ல. மாசம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவர் இருப்பாரு, மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க தானே, மாசம் 8,000 ரூபாய் சம்பாதிக்கிற நிலையில் உள்ளவர்களும் இருக்காங்க தானே. இப்ப அவங்களும் கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது அதுல குறைவாக கொடுத்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இங்க குறைவா அதிகமா மேட்டரே இல்லை, அது பத்தி இங்க விஷயமே இல்லை. எப்படி கொடுக்கிறார், எந்த உள்ளத்தோடு கொடுக்கிறார் என்பதுதான் இங்க விஷயம். அல்லாஹ் பேசுகின்றான். அல்லாஹுவின் பாதையில் தர்மம் செய்பவர்களுடைய நிலைக்கு அல்லாஹ் ஒரு உதாரணத்தை இங்கே சொல்லி காட்டுகின்றார். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும், அல்லாஹுவின் பாதையில் தர்மம் செய்வார்களே அவர்களுக்குரிய உதாரணம் எப்படி? இப்திகா மர்லாத்தில்லாஹ், அல்லாஹுவின் திருப்தியை பெற வேண்டும் என்ற நம்பிக்கை. உலகத்தில் அவர் பேசுவார், இவர் பேசுவார், இவர் புகழ்வார், அவர் புகழ்வார், அதெல்லாம் இல்லை. அல்லாஹுவின் திருப்தியை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் வதஸ்பீத்தம் மின் அன்ஃபுஸிஹிம், அவனை பற்றியான முழுமையான நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கையோடு
அல்லாஹ்விடத்தில் திருப்தியை பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு ஒருவர் அல்லாஹ்வின் பாதையில் தர்மங்களை செலவழிப்பார் என்றால் அல்லாஹ் பேசுகின்றான், கமசலி ஜன்னத்தின் பிரபுவத்தின் அசாபஹா வாபிலும். அதற்கான உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய தோட்டம், அந்த தோட்டத்தில் பெய்யக்கூடிய மழை. அங்கே ஒரு மழை பொழிந்தால் அங்கே என்ன ஏற்படுகிறது தெரியுமா? ஃபாத்தத் உகுலஹா லிஅஃபைன், அதனுடைய விளைச்சல் 2 மடங்காக பல்கி பெருகி விடுகிறது. நல்ல செழிப்பா இருக்கக்கூடிய தோட்டத்தில் ஒரு மழை பெய்யுதுன்னா அங்கே 2 மடங்கான விளைச்சல்கள் வரும். இல்லை இல்லை, குறைவா தான் இருக்கு. மழை பொழிவுங்கிறது ரொம்பவும் குறைவாக இருக்கிறது. ஃபயில்லம் யுசிபுஹா வாபிலுன், பெரும் மழை பொழியவில்லை என்றாலும் ஃபதல்லுன், ஒரு சிறு தூறல் போரும். வல்லாஹு பிமா தஅமலுன பஸீர், பெரும் மழை தேவையில்லை என்றாலும் ஒரு சிறு தூறல் போரும் அங்கே பசுமை துளிர் விடுவதற்கு. இப்படி அல்லாஹ் உதாரணம் காட்டுறான். பெரிய மழை தான் வந்து விழுகணும் இல்லப்பா, கொஞ்சமேண்டு தூறல் விழுந்தாலும் அங்கே பசுமை இருக்கும், அதற்கான விளைச்சல் இருக்கும். அது மாதிரித்தான் நீங்க கொடுக்கிற பொருளாதாரத்திற்கான தன்மை. நிறைய கொடுக்கணும்ங்கிறது இல்லை, கொஞ்சமா கொடுத்தாலும் இறைவனின் திருப்தியை நாடி கொடுத்தால் அதற்கான விளைச்சல் உண்டு என்று அல்லாஹ் உத்தரவாதம் அளிக்கின்றான். அந்த பொருளாதாரத்திற்கான உத்தரவாதத்தை நாளை மறுமைக்கான நன்மையாக அல்லாஹ் தருவதாக அளிக்கின்றானே, இதற்கு நாம் கொடுத்த மதிப்பு என்ன? சிந்திச்சு பாருங்க. கொஞ்சம் சிந்திச்சா நாளை மறுமைக்கு நமக்கு நாம் கொடுக்கணுங்கிறது ஒரு பக்கம், இந்த உலகத்தில் நாம படைக்கப்பட்டிருக்கிற அந்த நிலையை உணர்ந்தாலே அதுக்கு அள்ளி கொடுக்கணுமே. இஸ்லாம் சொன்னாங்கல்ல, நீங்க தர்மம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வின் பாதையில் உங்களுடைய ஒவ்வொரு மூட்டுக்காகவும் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டியது இருக்கும். அந்த அளவிற்கு அல்லாஹ் உங்களுக்கு அருள் செஞ்சிருக்கிறான். அப்படின்னா என்ன? ஒவ்வொரு மூட்டுக்காக தர்மம்னா, உலகத்தில் மனுஷன் இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தோற்றத்தில் இருக்கும். நடக்கிறோம், ஓடுறோம், பிடிக்கிறோம், எடுக்கிறோம், நமக்கு தேவையான செயல்களை இலகுவாக செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மனுஷன் உடம்புல இருக்கிற எலும்பு, அவ்வளவுதானே. மனுஷ உடம்புல இருக்கிற எலும்பு தான் மனுஷனை தலை நிமிர்ந்து வைத்திருக்கிறது, நடக்க வைக்குது, பிடிக்க வைக்குது, எழுத வைக்கிறது, தான் செய்ய நினைக்கிற செயல்களை செய்ய வைக்கிறது. எலும்புகள் அற்ற நிலையில் அல்லாஹ் மனிதனை படைத்திருந்தால் மனிதன் நிலை என்ன? சிந்திச்சு பாருங்க, இதை யோசிச்சு பாருங்க. எலும்பே இல்லை, எலும்புகளற்ற படைப்பாக மனித படைப்பிற்கு என்னவா இருக்கும்? வெறும் சதை பிண்டமாக தரையோடு தரையாக ஒட்டி கிடக்கிற ஒரு ஜந்துவாகத்தான் மனுஷன் இருந்திருக்கும். எப்படி பாம்பு ஊர்ந்து போகுதோ, எப்படி பூரா புழுக்கள் எல்லாம் மண்ணில சகதையிலையும் புரண்டு போகுதோ, அதுபோன்று ஊர்ந்து போகிற மண்ணோடு மண்ணாக நக்கி உருளுகிற ஒரு ஊர்வன ஜந்துவாகத்தான் மனிதன் இருந்திருப்பான். அதான் மனுஷனா இருந்திருப்பான். இப்போ மனுஷனை நிமிர்ந்து தலை நிமிர்ந்து வைப்பது, அவனுக்கான முக தோற்றத்தை அளிப்பது, அவனுக்கான செய்கைகளை, நரம்பு மூட்டுக்களை, எலும்புகளை தந்திருப்பது இறைவன் இல்லையா? இது அல்லாஹ் சிந்திச்சு பார்க்க சொல்றான். இறையச்சம் வருவதற்குண்டான வழிகளில் ஒன்றாக அல்லாஹும் இதைத்தான் சொல்றான். யா யுஹன்னாஸ், மக்களே, இத்தகு ரப்பக்கும், உங்கள் இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அஞ்சனும்னா எப்படி அஞ்சுறது? அந்த அச்சத்தை நம்முடைய உள்ளத்தில் எப்படி ஏற்றிக்கொள்வது? அல்லாஹ் அதற்கு வழி சொல்லுகின்றான். அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறானே, அதை சிந்திச்சுப்பார். இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்கிற வெறும் அற்ப படைப்பு என்கின்ற அந்த படைப்பின் உண்மையை நாம் உணர ஆரம்பித்தால் அல்லாஹுவை பற்றியான இறை அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இலகுவா வரும். என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, என்னுடைய நோக்கம், நான் நினைச்சதுதான், நான் யோசிச்ச மாதிரி தான் என் வாழ்க்கை இருக்கும் என்று சொல்றோமே, எது இந்த உலகத்தில் நம்முடைய விருப்பம்? நம்முடைய எலும்புகள் நாம தீர்மானிச்சு வந்ததா? நம்முடைய தாய் தந்தையர் நாம் தீர்மானிச்சதா? நம்முடைய பிள்ளைகள் நாம் தீர்மானிச்சதா? நம்முடைய நிறங்கள், நம்முடைய உயரங்கள், நாம் பிறக்க இருக்கக்கூடிய ஊர் நாம தீர்மானிச்சதா? இல்லையே, எதுவும் நாம தீர்மானிக்கலையே. இந்த உலகத்தில் அனைத்து செய்களைகளையும் செய்வதற்குண்டான ஆற்றலை கொடுக்கிற இந்த எலும்புகள், இந்த எலும்புகளை நாம தீர்மானிச்சோமா? இந்த நீளத்தில் இருக்கணும், இந்த உயரத்தில் இருக்கணும், இங்க மூட்டுக்கள் இருக்கணும், இங்க அசைவுகள் இருக்குன்னு நாம தீர்மானிச்சோமா? இல்லையே. இதை சிந்திச்சு பார்க்க சொல்றா இறைவன். உங்களை படைத்திருக்கிற அந்த படைப்பின் உண்மையை நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்தால் இறைவனை பற்றியான இறை அச்சம் உங்களுடைய உள்ளத்தில் ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்ப அதை சிந்திச்சு பாருங்க. உலகத்தில் நம்முடைய உடல் இருக்கிற ஒவ்வொரு மூட்டிற்காகவே நாம் தர்மம் செய்தாலும் அது அல்லாஹ் கொடுத்திருக்க அருளுக்கு அது ஈடாகாது.
அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்கன்னா, இறைவனின் பாதையில் நாம் கொடுக்கிற தர்மங்களை மனமுகந்து கொடுக்கிறோமா, மன நிறைவோடு கொடுக்கிறோமா, கொடுக்கிற பழக்கத்தை தொடர்ச்சியாக நாம் வைத்திருக்கிறோமா சிந்தித்து பாருங்க. ஒரு நாளைக்கு 10 ரூபா தர்மம் செய்யற பழக்கம் வந்துட்டா, ஏதோ ஒரு ஏழைக்கு ஒரு நாளைக்கு நான் உணவெடுத்து கொடுக்கிறேன் என்கிற ஒரு பழக்கம் வந்து விட்டால், ஏதோ ஒரு வகையில் நம்மால் இயன்ற வகையில் நம்முடைய பொருளாதாரங்களில் சிறு பகுதியை முதலீடாக, மறுமைக்கான முதலீடாக, நன்மைக்கான முதலீடாக கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்தால் அதற்கான பலனை நாம் கண்கூடாக மறுமையில் காண முடியும். இல்லைன்னு வைங்க, இந்த நிலை நம்மிடத்தில் இருந்துச்சுன்னா இதுதான் உண்மையான ரியல் காம்பவுண்டிங். உண்மையான இதற்கான பலனை நாளை மறுமையில பார்ப்போம். இல்லை நான் கொடுக்கல, எனக்குள்ளது எனக்கே போதுங்கிற நிலையில தான் நான் இருப்பேன். இது 10 ரூபா கூட கொடுக்காம, 10 ரூபா கூட கொடுக்க முடியாத அளவுக்கு தான் நம்ம நிலைமை இருக்குன்னு அவருக்கு அவரை நினைத்து கொண்டு அதையும் கொடுக்க மறுக்கிற நிலையில் குணத்தில் நாம் செல்வோம்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு எச்சரிக்கை நமக்கு சொல்றாங்க. அருளும் அதுதான், எச்சரிக்கையும் அதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க, மாமின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி இல்லா மலக்கானி என்சிலானி, ஒவ்வொரு நாளும் வானிலிருந்து 2 வானவர்கள் இறங்கி வருகிறார்கள், வந்து பூமியில் பதவி திரிகிறார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். அதில் ஒரு மலக்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார், அல்லாஹும்ம அத்தி முன்ஃபிகன் ஹலஃபா, இறைவா உன்னுடைய பாதையில் இன்றைய தினம் யார் தர்மம் செய்கிறாரோ அவருக்கு உன்னுடைய பொருளாதார ரிஸ்கை நீ பரவலாக்கிவிடு, பல்கி பெருகச் செய். வயக்கூலுல் ஆஹரு, மற்றொரு மலக்கு பிரார்த்தனை செய்கிறார், அல்லாஹும்ம அத்தி மும்சிக்கன் தலஃபா, இறைவா யார் இன்றைய தினம் உன்னுடைய பாதையில் கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொள்கிறாரோ அவருக்கு நீனும் தடுத்து வைத்துக்கொள், அவருக்கான ரிஸ்கை நீ குறைத்து விடு என்று சொல்லி அந்த வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கும். அப்ப இந்த உலகத்தின் ரிஸ்க் நமக்கு அதிகரிக்கப்பட வேண்டும் என்று இருந்தாலும் அல்லாஹ்வின் பாதையில் நாம் கொடுக்கிற தர்மம் அதை தீர்மானிக்கும் என்று இருக்கும் என்றால், இறைவனின் பாதையில் கொடுக்கிற அந்த தன்மை தொடர்ச்சியாக நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இங்கே நாம் சொல்லப்படுகிற பேச்சுக்கள், அறிவுறுத்தப்படுகிற அறிவுறுத்தல்கள் உங்களுடைய உணர்வுகளை தூண்டுவதற்கோ உணர்வுபூர்வமாக உங்களுடைய பொருளாதாரங்களை செலவழிக்க வைப்பதற்கோ கிடையாது. நாளை மறுமையில நீங்களும் நாமும் நன்மை பெற வேண்டும். அதுக்குத்தான் இந்த நன்மையின் பங்களிப்பில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காகத்தான் இவ்வளவு விஷயங்களும் திரும்ப திரும்ப பொருளாதாரம் தொடர்பாக, தர்மங்கள் தொடர்பாக மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்தப்படுகிறது. எனவே ஷைத்தான் நமக்கு வறுமையை குறித்து பயமுறுத்துவான், அல்லாஹ் நமக்கு அந்த தர்மத்தின் மூலம் வளர்ச்சியை குறித்து உத்தரவாதம் அளிக்கின்றான். அல்லாஹ்வின் உத்தரவாதத்தை உள்ளத்தில் ஏந்தியவர்களாக இறை பணியில், இறை மார்க்கத்திற்காக தர்மம் செய்கிற குணத்தை தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்வில் வளர்த்து கொள்ளக்கூடிய நற்குணமுடையவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.